பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள். 2 Timothy chapter 3 verses 16 and 17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமேன். கர்த்தருடைய இந்த நல்ல வசனங்களுக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். வேத வாக்கியங்கள்லாம் எல்லாம் தேவ ஆவியினால அருளப்பட்டிருக்கிறது. பிரியமான நம்ம கையில் இருக்க அந்த வேத புத்தகம் இல்லையா, அந்த வேத வசனங்கள், அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் எல்லாம் தேவ ஆவியினால எழுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு அப்படி தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே. ஆண்டவரை இயேசு சொன்னாரு, நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லி. ஆமே. ஆண்டோடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆண்டவர் இந்த வார்த்தைகள் தேவ ஆவியினால நம்ம கையில் இருக்கிற இந்த வேத புத்தகம் சாதாரண ஒரு மற்ற புத்தகத்தை போல கிடையாது. இது தேவ ஆவியினால நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். எதற்காக என்று சொன்னால், எந்த மனுஷனும், அதாவது தேவனுடைய மனுஷன் நம்ம தேறினவர்களாக நம்ம ஆண்டவருக்குள்ள இன்னும் நம்ம முதிர்ச்சி அடைய வேண்டும், இன்னும் நம்ம வளர்ச்சி அடைந்து நல்ல முதிர்ச்சி அடைவதற்காகவும் நம்ம தேறினவர்களாக ஆண்டவருடைய இல்லையா வருகைக்கு ஆயத்தப்படத்தக்கதாகவும் எந்த நற்கிரிகளை செய்ய நம்ம தகுதி உள்ளவர்களாக நம்ம இருக்கும்படியாக இந்த வார்த்தைகள் எல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த வேத வசனம், இந்த வேத புத்தகம் எதற்காக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இதெல்லாம் நமக்கு உபதேசத்துக்காகவும், இதனால நம்ம உபதேசிக்கப்படுகிறோம். நம்ம என்னன்னா நம்ம என்ன எப்படி என்ன செய்யணும், எது சரி எது தவறு, எதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்படி நமக்கு உபதேசிப்பதற்காகவும், நம்மளுடைய வாழ்க்கையில இல்லையா நம்மளுக்கு கடிந்து கொள்ளுதலுக்காகவும், இதுல நம்ம தவறு செய்தா இந்த தவறு இல்லையா, ஏன்னா ஆவியானவர் அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற தேவன். ஆமேன். அப்போ நம்ம தவறு செய்யும் பொழுது, இந்த வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஆவியானவர் என்ன பண்றாங்க, நம்மளைய கண்டிக்கிறாங்க இல்லையா, கன்விக்ட் பண்றாங்க. அதுதான் என்னன்னா அந்த கரெக்ஷன், அந்த ரிப்ரூஃப் அப்படிலாம், ரிபியூக் அப்படிலாம் தமிழ் இங்கிலீஷ்ல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. அது நம்மளை கடிந்து கொள்ளுகிறது ஆண்டோடைய வார்த்தைகள். ஆகையினாலதான் இல்லையா நம்ம என்னன்னா நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிறோம். அதான் இந்த வேத வாக்கியங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும். அப்படின்னா நம்மளை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நம்மளை நிலைநிறுத்துவதற்காக இல்லையா. நம்ம தவறு செய்யும் பொழுது நம்மளை சீர்படுத்தி ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக நம்மளை இந்த வேத வாக்கியங்கள் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறதா இருக்கு. ஏன்னா சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுவீங்க, கர்த்தருடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா. அப்ப இது நம்மளை சீர்படுத்துவதற்காகவும், நீதியை இல்லையா சீர்படுத்துதலுக்காகவும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் இல்லையா, நம்மளை நீதி பாதையில நடத்தும்படிக்கும் இதெல்லாம் இந்த வார்த்தைகள் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால பிரியமானவர்களே, எந்த மனுஷனும் கிறிஸ்துவுக்குள்ள தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார் இல்லையா. ஆகையினால பூரணர் ஆகும்படி நம்ம கடந்து போவோமாக என்று சொல்லி வசனம் வேதம் சொல்லுகிறது. ஆமே. ஆகையினால பிரியமானவர்கள், நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம், இன்றைக்கு ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோம், அதோடு அப்படியே நின்று விடக்கூடாது. இன்னும் கர்த்தருக்குள்ள நம்ம தேறினவர்களாக நம்ம எந்த நற்கிரியை செய்து கர்த்தருக்கு சாட்சியாக வாழபடிக்கு இந்த வேத வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளை உபதேசித்து, நம்மளை கடிந்து கொண்டு, நம்மளை சீர்திருத்தி, நமக்கு நீதியின் பாதை படிப்பித்து, அப்படியாக நம்மளை நல்வழிப்படுத்துகிற இந்த வேத வாக்கியங்கள் மேல நம்ம பிரியமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அப்ப வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு தான் மிகுந்த சமாதானம் உண்டு. ஆமே. அதனால ஒவ்வொரு நாளும் இந்த வேத புத்தகத்தை நம்ம எடுத்து அதை வாசிக்கும் பொழுது இல்லையா, அதன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இடைப்படுவாங்க. நம்மளை ஆண்டவர்
கரெக்ட் பண்ணுவாங்க, நம்மளை சீர்படுத்துவாங்க, நம்மளை ஸ்திரப்படுத்துவாங்க, நம்மளை அப்படியே உருவாக்குவாங்க. ஆமே. வேதத்தையே படிக்காம நம்ம ஆண்டவருக்குள்ள வளர முடியாது இல்லையா? கர்த்தருக்குள்ள நம்ம வளர வேண்டும், ஆண்டவருக்கு சாட்சியா வாழணும், நம்முடைய வாழ்க்கை நல்ல கனி நிறைந்த வாழ்க்கையா இருக்க வேண்டும் என்று சொன்னா இந்த வேதத்துல நம்ம பிரியமா இருந்து அதை இரவும் பகலும் நம்ம தியானித்து இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய நம்மளை ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறாப்பா. ஆண்டவரை நீங்க கொடுத்திருக்கிற ஆண்டவரை இந்த வேத வாக்கியத்துக்காக தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறதே எங்களுடைய பிரயோஜனத்துக்காக. ஆண்டவரை இந்த வேதத்துல நாங்க பிரியமா இருக்க, இதை தியானிக்க, உங்களுடைய பிரமாணங்களை எங்களுடைய இருதயத்துல எழுதி நாங்க அப்படியாக வைத்துக்கொள்ள, அப்பா உமக்கு விரோதமா நாங்க பாவம் செய்யாதபடி எங்களை காத்துக்கொள்ள, கர்த்தருக்குள்ள வளர எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை கொடுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.